வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18/5/2024 காரூண்யாவோட ரிசல்ட் இருந்துச்சு. இதில் நம்ம நேற்று சொன்னோம் கண்டிப்பாக 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கலாம், இல்லை அந்த இடத்துல 0 வரலாம். இந்த 2 நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 5ஆம் நம்பர் வந்துச்சு தவிர வேறு எதுவும் வரல. சரிங்களா, 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப வந்து நமக்கு ஐயே கிடச்சிடணும் அப்படிங்கிறது நம்முடைய கணக்காக இருந்துச்சு. அதுதான் நம்ம கொடுத்தோம். அதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு 5ஆம் நம்பர் வந்து சி போர்ட்லேயே வந்து விழுந்துருச்சு. அதே மாதிரி 3ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. சரிங்களா, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 3, 5 நமக்கு பிசிலேயே வந்து உட்காந்துருச்சு. நமக்கு எதிர்பார்த்த நம்பர் பி போர்டில் நம்ம நேற்று பி போர்டில் வந்து நம்ம 3ஆம் நம்பரை எதிர்பார்த்தோம். என்ன கணக்கில் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 30 இருக்குது இல்லையா, அதே நம்பரை கொஞ்சம் 0 7 3ன்னு மாற்றிடுவாங்க. அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஆடிருந்தாங்க. அதே மெத்தடு. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 5 5ன்னு அடிக்கிறாங்களா, அதை நம்ம அப்படி இங்கே எதிர்பார்த்தோம். என்ன எதிர்பார்த்தோன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 4 5 5ன்னு எதிர்பார்க்கும். இங்கே வந்து நமக்கு 1 5 5ன்னு மாற்றி வருவாங்க, வரக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன கணக்குனா 175ங்கிற நம்பர் வந்துடும். இந்த 175 தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடினாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 170ன்னு ஆடினாங்க. அதே மாதிரி இங்கே 175ன்னு ஆடலாம். 0வுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ணி ஆடலாம். அதான் தான் சொன்னால 2 நம்பருங்க. ஒன்று 170ன்னு வச்சு 0 வைக்கலாம், இல்லைன்னா 175ன்னு வச்சு 5ஆம் நம்பர் வைக்கலாம். இந்த 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால தான் நம்ம 5ஆம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். 0வும் எதிர்பார்த்தோம், இல்லைன்னா சொல்ல 0 அந்த இடத்துல வரணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வரல. அதுக்கு பிறகு 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. 175 170 அந்த மாதிரி மெத்தட் நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருச்சு. செம்ம வின்னிங் தான் நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். 3ஆம் நம்பர் ஆக்சுவலாக நம்ம நேற்று எதிர்பார்த்த நம்பர் தான். ஏன்னா அதே நம்பர் இந்த மேலே இருந்துல அந்த நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங். அதே மாதிரி 073ங்கிற நம்பர் இங்கேயும் இருக்குது, இல்லைன்னா சொல்ல இதே நம்பரை நம்ம வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துருச்சு 073. சரிங்களா, செம்ம வின்னிங் தான் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். 2 நம்பருமே 2 பேட்டர்னுமே நமக்கு அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. செம்மையான ஒர்க் அவுட். சரிங்களா, செம்ம ஒரு விற்பனை. அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவோட கம்பெனி அக்ஷயா 19/5/2025 அக்ஷயா வந்து நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19/5/2024 அக்ஷயா வந்து நமக்கு 652வது குழுக்கள். சரிங்களா, ஏன்னா இங்கே ட்ரா நம்பரு கொஞ்சம் டோட்டலாகவே மாற்றிருந்தாங்க. இங்கேயும் நமக்கு மாறி இருக்குது, இங்கேயும் மாறி இருக்குது. சரிங்களா, இதே மாதிரி நமக்கு அக்ஷயா வந்து நமக்கு 652வது குழுக்கள். இதில் நமக்கு என்ன நம்பருங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு அக்ஷயா கம்பெனி. சரிங்களா, அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஒரு விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக நமக்கு அவங்க போன வாரம் என்ன வச்சாங்களோ அது வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ அதுக்கு முதல் வாரம் வந்து நமக்கு அக்ஷயா வந்து 400 சில்லரை வச்சாங்க இல்லையா. முதல்ல வந்து நமக்கு 442ன்னு வச்சாங்க. சரிங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 577ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நமக்கு என்ன கணக்கு ட்விஸ்ட் ஆகுதுன்னா, இப்போ மறுபடியும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் வந்து நமக்கு அக்ஷயாவில் 5ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறது நமக்கு கணக்கில் வருது. எதனால் அப்படின்னா, இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 015 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க. 015 தான் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நமக்கு நாளைக்கு வந்து 2 நம்பர் ரிப்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பரை வந்து நமக்கு நேற்று போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து அக்ஷயாவில் 577 இல்லையா, 577. சரிங்களா, இந்த ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, 577. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 1ஆம் நம்பர் எடுத்துக்காங்க. அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணுமா இல்லையா. அப்போ 1ஆம் நம்பர் எடுத்துக்கிறாங்க. 1ஆம் நம்பர் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1ஆம் நம்பராவது நமக்கு நாளைக்கு வரும். அதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். சரிங்களா, ஏன்னா இப்போ வந்து 3 1ஆம் நம்பர் வந்தாலே மேக்ஸிமம் வந்துடும். ஒரு 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும், வராமல் போகாது நாளைக்கு. அப்படி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது. உங்களுக்கு கணக்கில் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். 3 1ஆம் நம்பர் இருக்குது பேசிக்காக. இது வராமல் போகாது. 1வது ரிப்பீட் அடிப்பாங்க. ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ரிப்பீட் அடிப்பாங்க. ஏன்னா அது அக்ஷயா கம்பெனி ரிப்பீட் அடிக்காமல் ஆட மாட்டாங்க. அப்படி ஆடினாங்கன்னா நமக்கு நாளைக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்தலாம். இதை மனசில் வச்சுட்டு அப்படி நீங்கள் வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள். நான் சொல்கிற நம்பர் அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகும். நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பர் 5ஆம் நம்பர். என்னங்க திரும்ப 5ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஒரு சின்ன வேல்யூ இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 535. சரிங்களா, 535 ஏற்கனவே நமக்கு இருக்குது. 535ங்கிற நம்பரு 535 ஏற்கனவே அடிக்காங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் 535 கிராஸில் வந்து அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதில் ஏதாவது மிஸ் ஆகாமல் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுத்த ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். 5ஆம் நம்பர் நாளைக்கு இருக்குது. ஏன்னா போன வாரமும் நமக்கு அக்ஷயா 5ஆம் நம்பர் அடிச்சிருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக ஆடுவாங்க. ஆடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது போக ட்ரையல் நம்பர்லேயும் வந்து 015ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக ஆடுவாங்க, இல்லையா ஆடாமல் விடவே மாட்டாங்க. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் வந்துருந்துச்சு. அதை கொடுத்தா திரும்ப அதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி தான் மறுபடியும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம். சரிங்களா? 935 அதில் 35 அப்படியே வந்துருச்சு. சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ஆடுறோம். அதே மாதிரி தான் இந்த ட்ராவும் எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வந்து 035 வந்து எனக்கு 5ஆம் நம்பரும் 1ஆம் நம்பரும் ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்டு வந்து 2ஆம் நம்பருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா 532 535 வரணும். இல்லை அப்படின்னா 235 வரணும். 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 35ங்கிறது அதான் ஏற்கனவே 635 ஒரு நம்பர் வந்திருக்கு, 235 ஒரு நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? அதை ரெண்டையுமே கணக்கில் எடுத்தால் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். சரிங்களா? வராமல் போகாது. அதே மாதிரி 253 ஒரு நம்பர் வந்திருக்கு, 234 ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்போ 235 ஒரு நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைனா 535 இந்த மெத்தட் ஆடிடுவாங்க. இந்த 5-3-5 வரும் இல்லையா, 5-3-5 அப்படின்னு வந்துடும், 5-3-5 வந்துடும், அந்த மாதிரி ஆடிடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா கம்பெனி. சரிங்களா? அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்க நல்லாவே தெரிஞ்சு, ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? அப்போ 4ஆம் நம்பர் நாளைக்கு வரும். எப்படிங்க 4ஆம் நம்பர் அந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எப்படின்னா உங்களுக்கு 7-3-4ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 7-4-3 அந்த மெத்தடை அப்படியே மாற்றி 3-7-4ன்னு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா 7-4-3, அதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம இப்படி சொல்லி தானே ஆடினாங்க, மாற்றி ஆடினாங்க. இந்த 370 அப்படிங்க மாற்றினாங்க. அதேமாதிரி 0-73 மாற்றினாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? 374 அப்படி இந்த இங்கேயே இருக்கும் பாருங்கள், 734 இருக்கா, 734 வந்துடுமா? இங்கே பாருங்கள், நீங்கள் அவ்வளோ தூரம் கூட போக வேண்டாம், எங்கேயே இருக்குது. சரிங்களா? 734 செமையாக வருது. அதே மாதிரி தான் 4ஆம் நம்பர் பி போர்டில் செமையாக வந்து உட்காந்துரும். 734 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் வந்து விழுந்துடும். சரிங்களா? ஏன்னா 4 நம்பர் நாளைக்கு வரணும். பெண்டிங் நம்பரானு கேட்டால் கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் 4ஆம் நம்பர். சரிங்களா? அதனால் ஆடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் வந்து எவ்வளோ நாள் பெண்டிங் இருக்குன்னா, ஏ போர்டில் வந்து 10 நாளாக இருக்குது, பி போர்டில் 14 நாளாக இருக்குது, சி போர்டில் 12 நாளாக இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி 4 நம்பர் வந்துச்சு அவல்ல. அப்போ கண்டிப்பாக பெண்டிங் நம்பர் நாளையோட சேர்த்தா பி போர்டு வந்து 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் வரணும். 1ஆம் நம்பர் வந்து ஒரு 9 நாளாக இருக்குது. ஏன்னா நாளைக்கு ஒரு ரிப்பீட்டட் நம்பர், அதாவது 1-1-0-1ன்னு வந்துருச்சு. அப்போ 3 1ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. எப்படி வருதுன்னா, இன்னும் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, ஒன்று அடித்தாங்கனாக்கா 734 வரணும், இல்லைனா 731ன்னு வரணும். சரிங்களா? எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாகவே இருக்குது. ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிற பேட்டர்னு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 734ன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இருந்தால் இப்படி எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு 7-3-1ன்னு வந்திருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். 7-3-0 7-3-1 அவ்வளோதான். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் அதே மெத்தடில் வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 7-3-1ன்னு கொடுத்துட்டாங்கள, அப்புறம் 7-3-1ன்னு கொடுக்குறதுக்கு பதில் 7-3-4ன்னு கொடுக்குறப்ப 7-3-1ன்னு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ அதை பேஸ் பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டு, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ எப்போயுமே கேரளா பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பருக்கு ஆல்டர்னேட் நம்பர் இன்னொரு நம்பர் கொடுத்தே ஆவாங்க. வராமல் போகாது. நீங்கள் வேணால் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம சொல்கிற கணக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு பேட்டர்னும் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா பக்காவாக அக்யூரேட்டாக மேட்ச் ஆகும். ஒரு நம்பர் அடிக்கிறாங்கன்னா ஒரு நம்பரு ஒரு 2 இடத்துல ஒரு நம்பர் காரணம் இல்லாமல் வந்து ஒரு நம்பர் விழுகாது. அது காரணத்தோடு தான் வந்து விழுகு. இந்த நம்பருக்கு இந்த பேட்டர்ன் தான் வரும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இது சும்மா ரேண்டமாலாம் அடிக்க முடியாது. நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்போயுமே வந்து இதை வந்து ரேண்டமாக அடிக்க முடியாது. அது வந்து ஒரு கணக்கு வச்சு தான் அடிப்பாங்க, அடிக்காமல் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? அது வந்து அந்த 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 பேட்டர்ன் அப்படி தான். ஏன்னா அந்த ரோலிங் பேட்டர்ன் இருக்குல்ல, அது ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் வந்து விழுந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டு வந்து 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. எதனால் 6ஆம் நம்பர்னால், நமக்கு வந்து பார்த்தோன்னா 736 ஏற்கனவே 735ன்னு அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி 736ன்னு ஆடணும். சரிங்களா? அதே கணக்கு தான். இங்கே 734, இங்கே 736ன்னு ஆடணும். 6ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரக்க வாய்ப்பு இருக்குது. எதனாலனா 5-5-6 அப்படின்னு மேட்ச் ஆகுது எனக்கு. இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து பாருங்கள் 6-5-6-5ன்னு அடித்தாங்க. அதே 2 நம்பர் மேலே வச்சு கீழே ஒரு நம்பர் 6ஆம் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே வந்து 5-5-2ன்னு ஆடினாங்க. அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் 5-5-6 அப்படின்னு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் நம்பர் சி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா? சி போர்டில் உங்களுக்கு 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. அதே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது. அதே மாதிரி 0 கன்ஃபார்மாக இருக்கும். எதனால் 0 வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் 730 இங்கே ஒரு நம்பர் வச்சாங்கன்னா 0 வந்துடுமா? 0 வந்துருச்சுன்னா 730. இந்த இருக்கிற 730 இங்கே இருக்குது பாருங்கள். 730 அப்படியே இங்கே பேட்டர்ன் உட்காந்துரும் 730ன்னு.
அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். எல்லாமே ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் லிங்க் இல்லாமல் ஆட மாட்டாங்க. அது எப்போயுமே தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்த்தா 171 இது ஏற்கனவே இந்த பேட்டர்ன் இருக்குது நமக்கு இங்கே மேலே, சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி இப்போ பாருங்கள் 035 ஏற்கனவே இருக்கா, 037 037 இருக்கா, அதே 037 எதுக்கு இங்கே வைக்கணும், வைக்கிறாங்கள்ல, ஏன் வைக்கிறாங்கள்ல, அதுதான் சொல்கிறேன். ஒரு பேட்டர்னுக்கு ஒரு பேட்டர்ன் லிங்க் இல்லாமலாம் ஆடவே மாட்டாங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. ஒரு சூப்பரான வின்னிங் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அழகான பேட்டர்ன் கொடுத்தேன். அதே மாதிரி 7ஆம் நம்பர் கொஞ்சம் என்னாச்சு, அது எதுக்கு 7ஆம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, போன வாரமே நமக்கு வந்து 577ன்னு ஆடிட்டாங்க, சரிங்களா. 577ன்னு ஆடினாக்கா அதே நம்பர் திரும்ப எடுத்து 775 ஆடிக்காங்க, அது வேறு கணக்கு. ஆனால் இருந்தாலும் இதில் 2 நம்பரை தூக்கிட்டு வந்து தரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினச்சாங்கன்னா 5ஆம் நம்பர் வரணும், அதே மாதிரி 7ஆம் நம்பர் வரணும், சரிங்களா. 0 வரணும், 4ஆம் நம்பர் வரணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 1ஆம் நம்பர் மேட்ச் பண்ணி, ஏன்னா 1ஆம் நம்பர் வந்து பேட்டர்னில் இருக்கக்கூடிய நம்பர் 1 1 1 3 பேட்டர்ன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு பேட்டர்ன் கொண்டு வருவாங்க. அருமையான ஒன்று இங்கே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.